பெரிய பெரிய கோவிலுக்குள்ள இருக்கிற பிரசாத கடையில் கிடைக்கக்கூடிய மிளகு வடையை தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. நல்ல நெய் மணத்தோட இருக்கும். இந்த ரெசிபி பார்க்க எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக மிக்சி ஜாரில் சீரகம், மிளகு, உப்பு, கருவேப்பிலை போட்டு குறப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கருப்பு உளுந்தை தோலோட 2 மணி நேரம் நான் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி வடையை ஒரு வடியில் போட்டு வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து ஒன்றா கலந்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டுங்க. ஒரு பால் மாதிரி என்ன சைஸில் வேணுமோ வடை தட்டுறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்து நல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து லேசாக தட்டிக்கலாங்க. தட்டிட்டு நான் ஏற்கனவே ஆயில் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அப்படியே நாம் இந்த வடையை தட்டின வடையை எடுத்து ஆயிலுக்குள்ளே போட வேண்டியதாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க நெய்யில் சுட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இந்த வடை கண்டிப்பாக எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் வாங்குவோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாசத்தோட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.